26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். இந்த தானம் யாரெல்லாம் செய்யலாம், யாருக்கெல்லாம் செய்யலாம்? தானம் அப்படின்றதே ஒரு காலகட்டத்தில் என்ன விதமான பொருட்கள் கொடுக்கணும், என்ன விதமான பொருட்கள். இந்த மூத்த பெண் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய பிறந்த கிழமைன்னு இருக்கும்ல, வெள்ளிக்கிழமையில் பிறந்திருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருப்பாங்க, திங்கக்கிழமையில் பிறந்திருப்பாங்க. தான் பிறந்த கிழமையில் எந்த பொருளையுமே, இது பரிகாரம். தான் பிறந்த நட்சத்திரத்தில் தனக்கு எது தடையாக இருக்கிறதோ அந்த தடைக்கு என்னென்ன கிழமைகளில் என்னென்ன பொருட்களை தானம் செய்யக்கூடாது? வெள்ளிக்கிழமையில் உப்பு தானம் செய்யக்கூடாது. செவ்வாய்க்கிழமையில் கத்தி போன்ற. என்னுடைய முழுமையான ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன். இதை மாதிரி செருப்பு தானம் பண்ணும்போது அதை யாருக்கு தானம் பண்ணலாம்? துப்புரவு பணியாளர்களுக்கு. அவனா திருந்தணும், அவன் மனசுக்கு எதோ படணும். அதுக்கு என்னை ஆட்டி படைக்கக்கூடிய கிரக நிலைகள் என்னை ஆட்டி படைக்காமல் இருக்கணும். இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, மயில் தொகையை வாங்கிட்டு போயிட்டு இதை முருகர் கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாம். செவ்வாய்க்கிழமை. ஏன்னா நம்ம மயில் தொகையை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன், எழுதியிருக்கேன். மயில் தொகையில் அளவு கடந்த புதன்கிழமையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த பச்சைப்பயிறு பாயசம் வச்சு திருநங்கைகளுக்கு கொடுக்கறது, பச்சை கலரில் வளையல் வாங்கி திருநங்கைகளுக்கு கொடுக்கறது. அன்னைக்கு கதாநாயகன் சொன்னாவே அந்த ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு சித்தர்தாசன் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்கார். வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். தான தர்மம் இப்படி சொல்லுவாங்க. அந்த வாழ்க்கையில் நம்ம இது ரெண்டையுமே செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தானம் செய்யணும், தர்மம் செய்யணும் இப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த தானம் யாரெல்லாம் செய்யலாம், யாருக்கெல்லாம் செய்யலாம்? இதுக்கான பதிலை முதல்ல சொல்லுங்க ஐயா. தானம் அப்படின்றதே பொதுவாக இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன விதமான பொருட்கள் கொடுக்கணும், என்ன விதமான பொருட்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்றத பெரியவர்கள் வரையறை செய்து வைத்திருந்தாங்க. நம் வீட்டுக்கு மூத்த பெண் இருக்காங்க அப்படிங்கும்போது, இந்த மூத்த பெண் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய பிறந்த கிழமைன்னு இருக்கும்ல, வெள்ளிக்கிழமையில் பிறந்திருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருப்பாங்க, திங்கக்கிழமையில் பிறந்திருப்பாங்க. தான் பிறந்த கிழமையில் எந்த பொருளையுமே தானம் பண்ண மாட்டாங்க. இது கிராமத்தில் இன்றளவும் வழக்கத்தில் இருக்கக்கூடியது. அதாவது பிறந்த கிழமையில பெண்கள் எந்த பொருளையும் தானம் செய்ய மாட்டார்கள். அந்த பிறந்த நட்சத்திரத்துல பண்ணலாமா? பிறந்த நட்சத்திரத்துல பண்ணலாம். இது பரிகாரம். அது தானம், இது பரிகாரம். தான் பிறந்த நட்சத்திரத்தில் தனக்கு எது தடையாக இருக்கிறதோ அந்த தடைக்கு தேவையான பொருட்களை தானம் செய்வது. அதை புரிகிற மாதிரி சொல்றதுனா எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்கணத்தை சேர்ந்தவனாக இருக்கேன், மேஷ ராசி அல்லது மேஷம் லக்கணத்தை சேர்ந்தவனாக இருக்கேன். இப்போ எனக்கு சுக்கிரனுடைய தசை நடக்குது. இந்த சுக்கிரனுடைய தசை நடக்கும் பொழுது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்கு என்னப்பா சுக்கிர தசை நடக்குது அப்படி சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடு, காரு, பங்களா போன்ற பலவிதமான ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய காரக தத்துவம் கொண்டவர் சுக்கிர பகவான். ஆனால் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தை சேர்ந்தவர்கள், மேஷ ராசி மேஷ லக்கணத்தை சேர்ந்தவர்கள், இதை மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு தனுசு ராசி தனுசு லக்கணத்தை சேர்ந்தவர்கள், மீன ராசி மீன லக்கணத்தை சேர்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் சுக்கிரதசை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நேர் ஆப்போசிட்டான விஷயங்கள் தான் நடக்கும். இவங்களுக்கு என்ன விதமான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாரோ சுக்கிர பகவான், அதற்கு நேர் எதிர்பதமாக சுக்கிரதசை வந்த உடனே ஊரை விட்டு ஓடினவங்க, கடன் தலையில் மாட்டினவங்க, குடும்பத்தை விட்டு ஓடி போனவர்கள், இவங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இவர்களுக்கு இந்த சுக்கிரன் பாதகத்தினுடைய அதிபதி, பாதகாதிபதி. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர்கள் சுக்கிரனுக்கு தேவையான மொச்சை கடலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மொச்சக்கொட்டை, இதை தானம் செய்யலாம். தானம் செய்கிறதுக்கு அதுக்குன்னு சில வரையறைகள் இருக்குது. அதுக்கு தகுந்தாறு போல் தானம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த குரு பகவான், குரு தசைங்க சூப்பராக இருக்குமாங்க. ஆனால் சில பேருக்கு குரு தசை பாதகத்தை செய்யக்கூடியது. அப்படிப்பட்டவர்கள் அதற்கு உண்டான கொண்டக்கடலை தானம் செய்யலாம். இதை மாதிரி யார் என்ன பொருளை தானம் செய்யணும், யார் என்ன பொருளை தானம் செய்யக்கூடாதுன்றது இருக்குது. ஆனால் இந்த கிரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தானம் செய்யும் பொழுது அது பரிகாரமாக மாறுகிறது. இப்போ தானத்தில் ரொம்ப அட்வான்டேஜாக போயிடுச்சு. உடல் உறுப்புகள் தானம்,
அதையும் தாண்டி உடலே தானம். ஒரு காலகட்டத்தில் நமக்கு அதிகபட்ச தானம்னா ரத்த தானம் தான் சொல்லுவோம். அதனுடைய அடுத்தடுத்த காலகட்டத்தில் அது எப்படி ஆயிடுச்சுன்னா கண் தானம்னு வந்துச்சு, அப்புறம் உறுப்புகள் தானம்னு வந்துச்சு. அப்புறம் இந்த கேன்சர் போன்ற வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அவங்கள வந்து தன்னம்பிக்கையை உண்டு பண்ணணுன்றதுக்காக அந்த முடியினுடைய தானம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ உடம்பே தானம் இந்த அளவுக்கு வந்து வந்துருச்சு. ஆனால் என்னென்ன கிழமைகளில் என்னென்ன பொருட்களை தானம் செய்யக்கூடாது, என்னென்ன கிழமைகள்ல என்னென்ன பொருட்களை தானம் செய்யக்கூடாது? வெள்ளிக்கிழமையில் உப்பு தானம் செய்யக்கூடாது. செவ்வாய்க்கிழமையில் கத்தி போன்ற பிளைடு, இந்த பென்சில் சீவரம் அந்த பிளைடு, கத்தி, அது போன்ற இரும்பு தொடர்புடைய பொருட்கள் தானம் செய்யக்கூடாது. தானம் செய்யக்கூடாது. வியாழக்கிழமையில படிப்புக்கு தேவையான பொருட்களை தானம் செய்யக்கூடாது அப்படின்றது இருக்கு. இப்போ என்னென்ன பொருட்களை என்னென்ன கிழமையில தானம் செய்தா ரொம்பவே நல்லது? தானம் செய்யணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அந்த தோளால் செய்யப்பட்ட செருப்பு அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம தேடணும்னா கிடைக்கும். பல கடைகளில் தேடி அல்லது சொல்லி வச்சு வாங்கலாம். இதை வாங்கி தானம் செய்வது என்ன கிழமையில? சனிக்கிழமை, புதன்கிழமை. இந்த சனிக்கிழமையும் புதன்கிழமையும் தோளால் செய்யப்பட்ட செருப்புகள் தானம் செய்வது. இப்போ நான் சொல்றது வந்து பெண்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய செய்தியாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து முடி கொட்டும். பெண்களை பொறுத்த வரைக்கும் முடி கொட்டுனுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எதையோ இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த முடி கொட்டுறதுக்கு என்ன விதமான வைத்தியமெல்லாம் பார்த்துட்டேன், எனக்கு சரியாகலை, இதுக்கு நான் ஏதாவது பொருட்கள் தானம் செய்யலாமா அப்படின்னா, தென்னை ஓலை மரத்தில் செய்யக்கூடிய தொடப்பம் இருக்குது இல்லைங்களா, தென்னந்தொடப்பம், விளக்க மரமும், இதை உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் தானம் பண்ணலாம். தென்னந்தொடப்பம் இதை தானம் செய்யும் பொழுது அவங்களுக்கு முடி கொட்டக்கூடிய அந்த பிரச்சனை வந்து சரியாகும். இதை நான் சொல்கிறது எல்லாமே புத்தகத்திலையோ இல்லை சுவடியிலையோ தேட வேண்டாம். என்னுடைய முழுமையான ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன். இதை மாதிரி செருப்பு தானம் பண்ணும்போது அதை யாருக்கு தானம் பண்ணலாம்? துப்புரவு பணியாளர்களுக்கு தானம். இப்போ செருப்பு தானம் செய்ய சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒரு தானம் செய்யும் போது இப்போ உப்பு, இது உணவுப் பொருட்களோ இல்லை பொதுவான பொருட்களோனா அது தானம் பண்ணுறதால அவங்க அதை பயன்படுத்துவாங்க. இப்போ செருப்புனும் போது எனக்கு ஒருவர் வந்து இந்த மாதிரி ஒரு தானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்குள்ள வந்த கேள்வின்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒரு செருப்பு கொண்டு போய், ஒரு ஜோடி செருப்பு கொண்டு போய் தானம் கொடுக்குறோம்னா அது அவங்களுக்கு அளவாக இருக்கணும்ல, அது அவங்க வாங்குவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. நாம் கொடுக்கறது வந்து கடமைக்காக இல்லாமல் மற்றவர்களுடைய உபயோகத்திற்காக அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் யாருக்கு கொடுக்க போகிறோன்றதை தேர்ந்தெடுத்துக்கிறோம். ஒரு கோவில் பக்கத்துலையா அல்லது ஒரு திருமண மண்டபம் பக்கத்துலையா அல்லது எங்கே இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். மேக்சிமம் இதை மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களிடம் நெருங்கி பழகக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஹாய் நல்லா இருக்கீங்களா அதை கேட்கக்கூடிய அளவுக்காவது ஒரு பழக்கம் இருக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு வந்து செப்பல் வாங்கி தரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், உங்களுடைய அளவு என்ன, இது கேட்கலாமே, தப்பு இல்லையே. இப்போ கொடுக்கக்கூடிய பொருள் வந்து அவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும்ல, அதனால் கேட்டுக்கலாம். இதே போல் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு உடைகள் வாங்கி கொடுக்கறது. உடைகள்ங்கிறது வந்து யூனிஃபார்ம் இல்லை, யூனிஃபார்மை தாண்டி அவர்களுக்கு தேவையான ஏழை குழந்தைகளுக்கு இது என்ன நாட்களில் செய்ய பொதுவாகவே வந்து இது கல்வி சார்ந்த விஷயம் அப்படின்றதுனால வியாழக்கிழமையில நம்ம எடுத்துக்கலாம். இப்போ திங்கட்கிழமையில என்ன தானம் செய்யலாம்? திங்கட்கிழமையை பொறுத்த வரைக்கும் பெண்கள் உடுத்தக்கூடிய புடவைகள், ஆண்களுக்கு வந்து வேஷ்டியும் அதற்குண்டான துண்டு, வேஷ்டி மட்டும் தானம் செய்யவே கூடாது. வேஷ்டியும் அதுக்கு ஒரு துண்டு ஒன்று வாங்கி கொடுக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம புடவை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த புடவையிலே ஜாக்கெட் பிட்டு சேர்ந்தாப்புல தான் இருக்குது. அதை திங்கட்கிழமைகளில் பண்ணலாம். ஆனால் என்ன கிழமைகளில் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம். நான் திங்கக்கிழமையில பிறந்திருந்தேன் அப்படின்னா அந்த திங்கக்கிழமையில போய் அதை தானம் செய்ய வேண்டிய அவசியம். இப்போ இந்த புடவை, இந்த வஸ்திரங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, இது எந்த கிழமையில தானம் செய்யக்கூடாது அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை, அதாவது இப்போ வந்து நம்ம பொதுவாக வந்து திங்கக்கிழமை அப்படின்றத நம்ம எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, எல்லா மனிதர்களும் நல்ல நிலைமையில் இருக்கணும், அவர்கள் தெளிவாக இருக்கணும் அப்படின்னாவே எடுக்கக்கூடிய முயற்சிகளை தெளிவாக தீர்க்கமாக எடுக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்றது தான் ஒரு மனிதர்களுடைய ஆசை. அதற்கு வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியது மனம்தான். இந்த மனம் வந்து நமக்கு சஞ்சலம் இல்லாமல், அலைபாயாமல், குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருந்துச்சுன்னா நம்ம எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே நல்லாயிருக்கும். அப்போ இந்த மனதை வந்து நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகம் வந்து சந்திரன். இந்த சந்திரனுடைய அந்த கதிர்வீச்சுக்கள், அதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் திங்கட்கிழமை. அப்படி பார்க்கும் பொழுது இந்த திங்கட்கிழமையில் நாம் இதை செய்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நம்முடைய மன ரீதியாக அந்த சஞ்சலத்திலிருந்து விடுபடலாம். இதிலேருந்து நாம் அப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு கிழமையை வச்சும்
நாம் அப்படியே பண்ணிக்கலாம். கண்டிப்பா. இப்ப செவ்வாய்க்கிழமையில தானம் பண்ணக்கூடாத விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. செவ்வாய்க்கிழமையில இப்ப என்ன தானம் கொடுக்கலாம்? செவ்வாய்க்கிழமையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுகர், லோ சுகர், ஹை சுகர் இதை மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு துவரம் பருப்பு வாங்கிட்டு போய் தானம் கொடுக்கலாம். இல்லைங்க, நான் துவரம் பருப்பு வாங்கி கொடுக்கறதா கோவிலில் வந்து சில கோவிலில் அதெல்லாம் போய் வாங்குறதில்ல, பெரிய பெரிய பொருட்கள்லாம் வாங்கிப்போம், துவரம் பருப்பு மட்டும் எப்படிங்க வாங்குறது? அதை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அந்த துவரம் பருப்புக்கு இணையாக சாம்பார் சாதம், இந்த சாம்பார் சாதத்தை ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம். எனக்கு இல்லைங்க, குறைந்தது 2 பேருக்காவது கொடுக்கலாம். இதை மாதிரி துவரம்பருப்பு சார்ந்த விஷயங்கள். இதில் செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால சிகப்பு கலர் சார்ந்த துணிகள் இதையெல்லாம் வாங்கி தானம் கொடுக்கலாம். சரிங்க, எனக்கு வந்து செவ்வாய் அப்படின்னாவே இந்த அடிதடி, வம்பு வழக்குகள், கோர்ட்டு பிரச்சனை இதை மாதிரி தான் நான் நிறையா வந்து பார்த்துட்ருக்கோம். தேவையே இல்லாமல் கூட சில குழப்பங்கள் வருது. இது தொடர்கதையாவது. இப்போ எனக்கும் என் தம்பிக்கும் ஒரு இடம் தொடர்புடைய பிரச்சனை. அவன் என்னை ஏமாற்றிட்டே இருக்கான். நான் அவனுக்கு காசு வட்டி போடவோ மண் வாரி இறக்கவோ நான் விருப்பப்படலை. அவனாக திருந்தணும், அவன் மனசுக்கு எதோ படணும். அதுக்கு என்னை ஆட்டி படைக்கக்கூடிய கிரக நிலைகள் என்னை வந்து ஆட்டி படைக்காமல் இருக்கணும். இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, மயில் தொகையை வாங்கிட்டு போயிட்டு இதை முருகர் கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாம் செவ்வாய்க்கிழமை. ஏன்னா நம்ம வந்து மயில் தொகையை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன், எழுதியிருக்கேன். மயில் தொகையில் வந்து அளவு கடந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த செவ்வாய்க்கிழமையில் மயில் தொகையை வாங்கிட்டு போயிட்டு அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த வள்ளி தெய்வானையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய முருகரை விட தனித்து இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி முருகர், சுப்பிரமணியர், இந்த மாதிரியான முருகர் கோவிலில் கொண்டு போயிட்டு இதை தானம் கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைத்தது போன்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து உணரலாம். நம்மளுடைய எதிரிகளுக்கு நம்மளை பற்றிய எதிர்மறை அதிலிருந்து விடுதலை நமக்கு வந்து கிடைக்கும். இதே புதன்கிழமையில என்ன விஷயங்கள் எல்லாம் தானம் கொடுக்கலாம்? புதன்கிழமையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த பச்சைப்பயிறு பாயசம் வச்சு திருநங்கைகளுக்கு கொடுக்கறது, பச்சை கலரில் வளையல் வாங்கி திருநங்கைகளுக்கு கொடுக்கறது. அன்னைக்கு கதாநாயகன் சொன்னாவே அந்த திருநங்கைகள் தான். இந்த திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் மனசார நீ நல்லா இரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சாதித்த மாதிரி ஒரு திருப்தி அந்த நிமிடமே கிடைக்கும். அப்போ இந்த திருநங்கைகளுக்கு தேவையான பொருட்களை செய்யலாம். அந்த திருநங்கைகளுக்கு என்ன தேவை? சாப்பாடு, உடை விஷயங்கள், அல்லது வேறு ஏதாவது இந்த கொடை வாங்கி கொடுக்கறது, இது போன்ற அவர்கள் விருப்பப்படக்கூடிய ஒரு நியாயமான பொருட்களை நாம் வாங்கி கொடுக்கலாம். இதே போல் நம்ம வியாழக்கிழமையில் கொடுக்கக்கூடிய தானங்கள் பற்றி சொல்லுங்கள். வியாழக்கிழமையில் குருமார்களுக்கு குடை வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வியாழக்கிழமையில் வந்து நாம் அந்த குரு பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கும் சனீஸ்வர பகவானுடைய அருட்கடாட்சத்தை பெற்றுக்கொள்வதற்கும் ரெண்டுமே வந்து ஒரே வழி. இந்த ஒரே வழி என்பது வந்து குருமார் மாதிரி யார் இருக்கிறார்களோ, நீங்கள் யாரை குருவாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்களோ அவர்களுக்கு குடை வாங்கி தர்றது, அவர்களுக்கு செருப்பு வாங்கி தர்றது, இது முழுமையான பலன்களை கொடுக்கும். ஒன்று, நம் வீட்டிற்கு பக்கத்தில் இருந்து திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள், நமக்கு பழக்கப்பட்டவர்கள், திருமண வயதில் இருந்து அவர்கள் திருமணம் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு திருமணத்திற்கு தேவையான பொருட்கள், திருமாங்கல்யம் வாங்கி கொடுப்பது, கொலுசு வாங்கி கொடுப்பது, இது போன்ற தானங்களையும் செய்யலாம். அடுத்து வெள்ளிக்கிழமைக்கு வர்றோம். இந்த வெள்ளிக்கிழமையில உண்மையாகவே தானம் கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாது? வெள்ளிக்கிழமையில் தானம் கொடுக்கறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் வந்து வெள்ளிக்கிழமையில் பிறந்திருந்தால் வெள்ளிக்கிழமையில் கொடுக்கக்கூடாது. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமையில் நான் தானம் கொடுக்கணும், அதில் மகாலட்சுமியினுடைய அனுக்கிரகம் எனக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, பெற்ற பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டு நிறைய பேர் முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க. அந்த முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ பொருட்கள், சில பேர் குளுக்கோஸ் வேணும்னு கேட்பாங்க, சில பேர் எலக்ட்ரான் பவுடர் வேணும்னு கேட்பாங்க, சில பேர் பிபி மாத்திரை வேணும், சுகர் மாத்திரை வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இதை மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுப்பது, அதை தாண்டி அவர்களுக்கு கம்பளி வாங்கி கொடுப்பது, போர்வை போன்ற பொருட்களை வாங்கி கொடுப்பது. ஆனால் இதையெல்லாம் பண்ணிட்டு வரதை விட இதையெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்களுடைய வாயால் ஒரு வாழ்த்து வாங்கிட்டு வர்றது இன்னும் அதிக பலனை கொடுக்கும். அதாவது தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்படியெல்லாம் எந்த கிழமைகள் எல்லாம் கொடுக்கணும், இந்த கிழமையில யாரெல்லாம் தானம் கொடுக்க இந்த தவிர்க்கலாம், எப்படி தானம்லாம் கொடுத்தா கண்டிப்பாக ஒரு நல்ல பலாபலன்களும் ஒரு மகாலட்சுமி கடாட்சமும் வீட்டில் ஒரு சுபமான பல விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க ஐயா. நிறைய இது போல் இதுக்கு முன்னதாகவும் நம்ம வந்து நிறைய பேசியிருந்தோம். அதாவது குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க அந்த பலாப்பழத்தை வந்து நம்ம பிரிச்சே கொடுத்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்
திருமணம்னா அது நிறைய நேர்கள் வந்து பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கேள்விகள்லாம் வந்துச்சு. இன்று கூட அந்த தானம் தொடர்பில் நம்ம பேசியிருக்கோம். இந்த நேரத்துக்கு நேர்காணலுக்கு உங்களுக்கும் ரொம்பவே நன்றி. எனையாளும் ஈசனே அண்ணாமலையே, யுகம் நான்கும் காண்கிறேன் உன்னால் உனையே. எனையாளும் ஈசனே அண்ணாமலையே. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.